ஹாய் நண்பர்களே, எந்த ஒரு பெண்களையும் யாருமே தவறாக சொல்வதற்கான தகுதி யாருக்கும் இல்லை. ஒரு பெண்ணை தவறாக சொல்கிறவன் அவன் தாயை தவறாக சொல்வதற்கு சமம். அவன் தாயை தவறாக சொல்வது கடவுளை தவறாக சொல்வதற்கு சமம். யாருமே எந்த பெண்களையும் தவறாக சொல்வதற்கான தகுதி இல்லை என்பது என்னுடைய கருத்துக்கள் தான். ஆனாலும் கூட அப்துல் கலாமுடைய நெருங்கிய நண்பர் பொன்ராஜ் அவர்கள் மீது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தங்கள் ரசிகர்களை தவறாக பேசியதாக சொல்லி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி பிஜேபி அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தார். அவர் புகார் கொடுத்திருந்ததை குறித்து தான் நான் இப்போது உங்களிடம் பேச விரும்புகிறேன். அப்படி அப்துல் கலாமுடைய தோழர் பொன்ராஜ் அவர்கள் அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, அவர் சமூக வலைதளங்களில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீட்டிங்க்கு வந்த பெண்கள் என்னென்னவெல்லாம் எப்படி எல்லாம் பேசியிருந்தாங்களோ அதைத்தான் அவர் பேசியிருந்தார். அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்குமோ என்னவோ, பொன்ராஜ் அவர்கள் அதை திருப்பி பேசும்போது தவறாகிவிட்டது. நாங்க அக்காவா இருக்கிறோம், தங்கச்சியா இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போய் யார வேணா போட்டுட்டு போறாருன்னு சொல்றான். அத பொண்ணு பேசும்போது சரியாக இருந்தது, ஆனால் பொன்ராஜ் பேசும்போது தப்பா போச்சு. என்ன கொடுமை பாருங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசி கேட்டு சிரிச்சது சரியாக இருந்தது. அதையே திருப்பி பொன்ராஜ் அவர்கள் ஒரு சமூக வலைதள பேசியது தவறாக போய்விட்டது என்று பேசி கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்னடா இது? ஒரு ஆண் சொல்றான், நான் ஒரு வருஷத்துல நான் பொம்பளையா மாதிரி விஜய்க்கு பொண்டாட்டிய போவேன். அவரு சொல்லும் போது சரியா இருந்தது, அத பொன்ராஜ் அதை சொல்லும் போது தவறாக விட்டது. உண்மையில இது எப்படி ஒரு இதனாலதான் நான் சில விஷயத்த சொல்றேன். அவர் த்ரிஷாவுடனான உறவு அவருடைய விருப்பப்பட்டது. தனி மனிதர்கள் அதை பொதுவெளிக்கு பேசுவது மிகவும் தரம் தாழ்ந்தவை, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அந்த உறவிற்காக தன்னுடைய மனைவிகளின் உரிமைகளை பறிப்பது போல, அவர்கள் வாழ்க்கையில் சிறைச்சாலை கொடுமைகளை அனுபவித்தது போல உள் உணர்வை ஏற்படுத்தியதுதான். அவர்களுடைய உரிமைகளை பறிக்கும் போது மனைவி கூட வாழ்ந்த மனைவிகளின் உரிமைகளை பறிப்பது, நீங்க எப்படி மகளிர் தினத்துக்கு இது பண்ண போறீங்க? மனைவியின் உரிமைகளையே உங்களால நீங்க பறிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு சிறை கைதியா வாழ வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற போது மக்களுடைய வாழ்க்கை என்னவாக போகுது? எல்லாருமே இது ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணணும். எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கான செயல் தான். அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கான செயல். எல்லா மக்கள் விழிச்சிருந்துக்காங்க, யோசனை பண்ணிக்காங்க, நல்லா பார்த்து புரிஞ்சு உங்கள் சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. யோசனை பண்ணி செய்யுங்க. தேங்க்யூ ஆல்.